எம்மா என் பிள்ளை எங்க போச்சுன்னே தெரியலையே. ஏடி என்ன படுத்துறது யாரடி? ஏடி என்ன படுத்துறது யாரடி? எம்மா சாத்தியாதான் அங்க படுத்துருக்கா. ஏடி அந்த பிள்ளை பாம்போல வீட்டுக்குள்ள படுத்துருக்கு. நீ அவ வெளியே போய் நிக்காடி என்கிட்ட பொய்யடி சொன்னா. ஏமா இல்லம்மா உண்மையிலே அவ வெளியேறாம நின்னா. அவ எப்ப வந்து இங்க உள்ள வந்து படுத்தானே எனக்கு தெரியலமா. ஏடி என் கிட்ட வாடி, நீ காது திருப்பி கையில தாரேன். ஏமா இல்லம்மா அவ நிஜமா வெளியேறாம நின்னா பார்த்தேமா. நைட்டு ஏதோ பயந்து கனவு கண்டு எந்திரிச்சுக்கிட்டு அந்த ராத்திரியோட ராத்திரியை எண்ணெயை எழுப்பி பாம்போல கிடக்க அந்த பிள்ளைக்கு மேல பழியும் போட்டு என்னையும் தூங்க விடாம கெடுத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னைட்டி வேணும்? ஏமா எதுக்குமா இப்ப நட்ட ராத்திரில இருந்து என்ன திட்டிட்டு இருக்கீங்க? நிஜமா சத்தியமா உண்மையிலே வெளியேறாம நின்னா நம்புங்கம்மா. அம்மா உண்மையிலமா உன் மேல சத்தியமா அவ வெளியேறாம நின்னா நம்புமா. எடி என் மேல சத்தியம் பண்ணி என்ன கொல்ல பாக்க அப்படிதானடி? ஏமா இல்லம்மா வேண்டாம், அவ காலையில எந்திரிக்கட்டும், நீ அவகிட்ட கேட்டுப்பாரு. ஒழுங்கு மரியாதையா போய் படுத்துரு. என் பொறுமையை சோதிக்காத. தொடைய ரெண்டையும் பிச்சு நவுட்டி கையில எடுத்து போடுவேன். ஒழுங்கா போய் படுத்துக்க. பாமா உன்கிட்ட சொன்னதுக்கு நான் பேசாம இருந்திருக்கலாம். போட்டி போய் படு. இங்கு மரியாதையா போய் பேசாம படு போ. இப்ப பெரிய தானே நின்றுட்டா எப்படி உள்ள வந்து படுத்தா? இவ எப்ப உள்ள வந்து படுத்தானே தெரியலையே கடவுளே. நாளைக்கு அம்மையிட்ட அடி வாங்க தான் போறேன் போலுக்கு. இவ கிட்ட படுக்கிறதுக்கே பயமா இருக்கே. பேசாம போய் ஹால்ல படுத்துருவோம், அதான் நல்லது. அம்மையிட்ட போய் படுக்கலாம்னா அவைய அடிச்சே கொண்டு விடுவாங்க. அதனால பேசாம ஹால்ல சோஃபால போய் படுத்துருவோம், அதான் நல்லது. அந்த பொண்ணு எதுக்காக வெளியே என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. நமக்கு வேற இந்த விஷயம் தெரியலன்னா மண்டையே வெடிச்சிரும். என்ன பண்ணலாம்? சின்ன பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு கேட்டா அந்த விஷயம் தெரியும். வசந்தி எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. வசந்தி உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன், உனக்கு காதுல உழுவா இல்லையா? சின்ன பொண்ணுக்கு போனை போடலாமா இல்லைன்னா ராணிய கட்டையை கேட்டலாமா? என்ன பண்ணலாம்? எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்காக இந்த பொண்ணு ராத்திரி 2 மணி 3 மணிக்கு வெளியே வந்து நினைச்சு போனை போட்டு கேட்கறத விட நேரவே கேட்டாதான் நமக்கு எதனால கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி இந்த காப்பியை குடிச்சிட்டு நம்ம நேராவே போய் கேட்போம். வசந்தி, இந்த மனுஷனுக்கு என்னதான் பிரச்சனை? காலையில இருந்து கத்திட்டு கிடக்காரு. என்னங்க உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இப்படி காலையில சத்தம் போட்டு இருக்கீங்க? ஒரு டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு வசந்தி? சரி டீ தானே வேணும், இப்ப எடுத்துட்டு வரேன். நிம்மதியா ஒரு டீ குடிக்க விடுவாரா? சும்மா காலையிலே ஆரம்பிச்சிருவாரு. மனுஷனை எப்பவுமே எரிச்சல் பிடிச்சிட்டே இருக்குது. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பேசாம எங்கேயா ஓடியா போயிடலாம். ஒரு காபி கேட்டு 1 மணி நேரம் ஆச்சு. என்ன காஃபியை காணல? அலராதீங்க, என்ன கொண்டு வந்துட்டேன். உன்கிட்ட ஒரு கிளாஸ் காபி தானே கேட்டேன் வசந்தி, அதுக்கா மூஞ்சி இப்படி வச்சிருக்கா? காலையில 6 மணிக்கு கேட்ட காஃபி, நீ கொண்டு வந்திருக்க நேரத்தை பாரு, மணி 8 மணிக்கு காஃபியை தந்திருக்க. நீ எப்போ காலையில சாப்பாடு தருவ நீ எனக்கு? எனக்கு காலையில டிஃபன் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி நான் தானே சமைக்க, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போய் சாப்பிடுங்க. பட் நான் என்ன கேட்டுட்டேன், இவ இப்படி கோவத்துல போறா? எல்லா வீட்லயும் போல நான் ஒரு டீயே தானே கேட்டேன், இதுக்கே இவ இப்படி கோச்சிட்டு போறா? அது சரி, இவ காப்பி தந்ததே நமக்கு பெரிய விஷயம். குடிச்சிட்டு வெளியே போய் சாப்பிடுவோம், அதான் நமக்கு நல்லது. சின்ன பொண்ணுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லுவோம். ஹலோ சின்ன பொண்ணு, நான் இங்க பின்னாடி மரத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வந்துரு. ஆமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வந்துரு. என்னது சாப்பிட முடியா? சின்ன பொண்ணு சாப்பாடை விட இது முக்கியமான விஷயம். அதனால நீங்க வா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நானும் சாப்பிடாம தான் வந்து உட்காந்துரு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு முடிவு கொண்டு வரணும். அதனால சீக்கிரம் வா. 5 நிமிஷத்துல நீ இங்க இருக்கணும், இல்லைன்னா நான் இப்ப அங்க வருவேன். சரி வைக்கேன், சீக்கிரம் வா. எப்பவே ஃபோன் பண்ணேன், இன்னும் காணும். வீட்டுல நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு பழம் இருக்கும். நான் தான் காலையிலே ஒன்றும் திங்காம இங்க வந்து காவல் கிடக்கேன். அப்பா ஆடிய செஞ்சு பண்ணா மெதுவா வாரா. நாலு மணி எதுக்கு இவ்வளவு அவசரமா என்ன வர சொன்ன? அம்மா ஒரு வழியா வந்துட்டியா? சரி உட்காரு, நான் விஷயத்த சொல்லுங்க. என்னக்கா சொல்லுங்க, என்ன விஷயம்? காலையிலே சாப்பிடாம வாங்காம வந்து காவல் இருக்கிறீங்க, எப்படி என்னக்கா விஷயம்? தலைப்புற விஷயம் சொல்லுங்க. சின்ன பொண்ணு ஒரு முக்கியமான விஷயம், அது ஒரு ரகசியம் பாத்துக்க. ஏக்கா ரகசியமா? அப்ப மெதுவா பேசுவாங்கக்கா, யாராச்சும் கேட்ட போறாங்க. சரி அக்கா சீக்கிரமா சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டு சாப்பிடாம வாங்காம வந்திருக்கேன் காலையிலே, சொல்லுங்க சீக்கிரம். சின்ன பொண்ணு நான் சொல்ல வரதை கேளு, சாப்பாடெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இது அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் மட்டும்தான் பார்த்தேன்னா பாத்துக்கியா? சரிக்கா என்ன பாத்தீங்கன்னு சொல்லுங்க, என் பொறுமையை சோதிக்காதுங்க, சொல்லி தொலைங்க. சின்ன பொண்ணு நேத்து நைட்டு ஒரு 2 மணி இருக்கும் பாத்துக்க. எனக்கு ஒரே தண்ணி தாகமா இருந்து, சரின்ட்டு நான் 2 மணி போல நைட்டு எந்திரிச்சு தண்ணி குடிக்க வந்தேன். சின்ன பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு நான் திரும்பி போலான்னு போகும்போது வெளியே ஒரே சத்தமா இருந்து, என்னடா என்ன இவ்வளவு சவுண்டா இருக்கேன்னு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். பார்த்தா நம்ம ராணிய கழுத பொண்ணு சத்தியா வெளியே நின்னுட்டு இருக்கா. பாத்துக்க நைட்டு 2 மணிக்கு. ஏக்கா உங்களுக்கு சொல்லதுக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மேல எதையாவது சொல்லி வைக்காதுங்கக்கா. சின்ன பொண்ணு சத்தியமா, என் மாமியார் மேல சத்தியமா. அட கடவுளே, எவ்வளாச்சும் மாமியார் மேல சத்தியம் பண்ணுவாக்கா? நீ நல்ல விவரமா தாங்க இருக்க, சொல்லு. இது விஷயத்தையும் கேளு சின்ன பொண்ணு. சரி சொல்லுக்கா சொல்லு. நான் அப்படியே ஜன்னலோட வெளியே பார்த்தேன், அது சத்தியா நின்னுட்டு இருக்கா. ஆனா அவ அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருந்ததால அவளுக்கு முகம் எனக்கு கிளியரா தெரியல. ஆனா சத்தியா தான். ஆனா என்னன்னு பார்த்தா கூட இன்னொரு பையனும் நின்னுட்டு இருந்தான். நைட்டு 2 மணிக்கு கூட ஒரு பையன் கூட நின்னுட்டு இருக்கா. அட 4 முடி, தேவையில்லாம இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில விளையாடாத 4 முடி. உண்மைதான் சின்ன பொண்ணு, நான் நம்ம ராணிய கழுத பிள்ளைகளுக்கு மேல இப்படி பொய்யா சொல்லுவேன்? நான் சொல்லு. போன் எடுத்துட்டு வரல சின்ன பொண்ணு, எடுத்துட்டு வந்திருந்தா நான் போட்டோ எடுத்து உனக்கு ஆதாரத்தோட காட்டியிருப்பேன். சரி மேல சொல்லுங்க கேப்போம். சரி நான் பந்தாலும் வெளியே போய் சத்யாவை கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா வெளியே நாய் எல்லாம் சவுண்ட் போட்டுட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்து வெளியே போறதுக்கு. இந்தால பார்த்தேன், இவ்வளவு சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போய் நான் அப்படியே போய் படுத்துட்டேன் பாத்துக்க. அட பைத்தியக்காரி, நீ உடனே ராணியக்காக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல.
அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நம்ம ஏதாவது சொல்ல போய் ராணியக்காக நம்பாம விட்டுட்டாங்கன்னா அதனால தான் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி நானே போய் படுத்துட்டேன் பார்த்துக்கோ. வீட்டுல சண்டை எதுவும் போட்டிருப்பாங்களா இருக்கும்க்கா, நான் போய் ராணியை கட்ட கேட்கேன். சின்ன பொண்ணு வேண்டாம் சொன்னா கேளு. ராணியக்கா அவங்க 2 பிள்ளைகளுக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் அதையும் நம்ப மாட்டாங்க பாத்துக்க. அது சரிதான்க்கா, ஆனாலும் அதுக்காக நம்ம அப்படியே கேட்காம விட முடியுமா? நான் போய் லைட்டா பேசி பார்க்கேன். என்ன விஷயம் என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியலல்ல, கேட்டு பார்ப்போம். சரி, ஆனா என் பேரை நீ அதுல எடுத்து விட்டுறாதம்மா. நீ தானே பார்த்த, அப்ப நீயே என் கூட வந்து விஷயத்த சொல்லு வா. ஐயோ, நான் வரலப்பா, நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. யாரு உனக்கு பயம்? ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்துரு, இல்லைன்னா காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிருவேன். இல்ல சின்ன பொண்ணு, சொன்னா கேளு, நமக்கு எதுக்கு வம்பு, அப்படியே விட்டுருவோம். எனக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லணும், இல்லைன்னா மண்டையே வெடிச்சிரும் போல இருந்து, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு சொன்னேன். சரி, என்கிட்ட சொன்னதோட விடு, இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் போய் வெளியே சொல்லிட்டு நிக்காத. சரி நீ வா, என் கூட ஒழுங்கு மரியாதையா வா, நம்ம 2 பேரும் ராணியக்கா வீட்டுல போய் பேசுறோம். நான் வரல சின்ன பொண்ணு, நீ ஒத்தைக்கு போ. ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு. சின்ன பொண்ணு கையை விடு சின்ன பொண்ணு.